இந்த ஸ்கூலை கட்டின இவங்களோட பார்ட்னரு சாகும்போது ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இவங்க 2 குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த ஸ்கூல்ல வாத்தியாரா வேலை செய்யணும். அப்படி எந்த குடும்பத்திலிருந்து வாத்தியாரா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ண அனுமதி இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூல் சொந்தம்னு மொத்தமா எழுதி வச்சிருக்காரு. அதுபடி நாம இப்ப ஒரு குடும்பத்துக்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைக்க போறோம். நீங்க வாங்கம்மா. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம குமரேசனோட மருமக தான். பேரு உமா. இப்பதான் இவங்க வாத்தியார் படிப்பை படிச்சு முடிச்சிருக்காங்க. முறைப்படி உங்க சர்டிபிகேட்லாம் சப்மிட் பண்ணுமா, நாங்க செக் பண்ணணும். எல்லாருடைய சம்மதத்தின்படி உமா இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை வைப்பாங்க. அவங்க மாமனார் குமரேசன் இந்த நிர்வாக பொறுப்பை பாத்துக்குவாரு. அதாவது நாளையில இருந்து இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் குமரேசன் தான். கூட்டத்தில் உங்களுக்கு இதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. என்ன சார், செத்தவன் உயிரோட வந்திருக்கா? அதான் சார் எனக்கும் தெரியல. நான் செந்தில், கதிரேசன் வாத்தியாரோட மகன். செந்தில் BA B.Ed ஆசிரியர். மாமா மாப்பிள்ள இந்தா. சரி மாமா. நீங்க செத்து போயிட்டதா சொன்னாங்களே, அப்புறம் எப்படி நீங்க திரும்ப உயிரோட? அது வாத்தியாரா? என்ன ஷாக்கா இருக்கா? சில பேர்லாம் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க, இருக்காதா பின்ன? செத்து போனவன் திரும்பி வந்தா ஷாக்கா தான் இருக்கும். ஆமா, செத்துதான் போனேன். பழைய செந்தில் செத்து போய் இப்போ வாத்தியார் செந்திலா திரும்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எதுக்குப்பா அந்த டிராமா? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? நான் இங்க இருந்து படிக்கிறது சில பேர் கண்ணுக்கு உறுத்தலாவே இருக்கு. எதுக்கு நம்மளால அடுத்தவங்களுக்கு மன கஷ்டம்? யாருக்கும் தெரியாம சென்னைக்கு போய் B.Ed முடிச்சுட்டு வந்துட்டேன்.
ஆனா யாருக்கும் பயந்து இல்ல. யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. சார், நீங்க தானே? என்ன கேட்டியா? உங்க சைடுல வாத்தியாரு இருக்கியலா இல்லையான்னு. வெளியே கிளம்புறியாலான்னு கேட்டியல. அதுக்கு பதில் இப்போ நான் சொல்ல போறேன். இப்ப நாங்க வெளியே போட்டுமா? இதோ கதிரேசன் வாத்தியாரோட வாரிசு. குமரேசன் குடும்பத்துக்கும் கதிரேசன் குடும்பத்துக்கும் இதுல சம்மதம்னா உங்க சைடு யார் நிக்க போறாங்கன்னு இப்பயே அறிவிச்சுடுங்க. எங்க குடும்பத்து சார்பா கரஸ்பாண்டன்ட் போஸ்டுக்கு நான் நிக்கிறேன். என் குடும்பத்து சார்பா என் பொண்டாட்டி அமுதா அவங்க நிப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு என்னப்பா தகுதி இருக்கு? என் பொண்டாட்டிக்கு என்ன தகுதி இருக்கா? நான் இன்னைக்கு வாத்தியாரா நிக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். ஒரு வாத்தியார உருவாக்கின தகுதி அவங்க கிட்ட இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. அத்தை, நீங்க நில்லுங்க, அதுதான் சரியா இருக்கும். எங்க கதிரேச மாமா இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி எங்க அத்தைக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கணும். அம்புட்டு பெரிய மனசு இங்க யாருக்கும் இல்ல. அதனால அத்தை நிக்கிறது தான் சரி. இல்ல அத்தா, அதுக்கு தகுதியான ஆள் நான் இல்ல, நீதான். என் பையன் சொன்ன மாதிரி படிக்கிறது பெருசு இல்ல, ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் பெருசு. என் பையனை வாத்தியாரா உருவாக்குன நீ அந்த பதவியில இருக்கிறது தான் அந்த பதவிக்கே பெருமை. என் குடும்ப சார்பா என் மருமக அமுதா தான் நிப்பா. 3ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் கரஸ்பாண்டன் பதவிக்கு வர்றது அந்த பதவிக்கு பெருமையா? அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், எனக்கு போட்டியா படிக்க தற்கூரியா? என் கூட போட்டி போடவே எந்த தகுதியுமே இல்ல, அதுக்கெல்லாம் அவன் ஆசையும் படக்கூடாது. நீ சொன்ன அந்த படிப்பறிவே இல்லாத முட்டாள் தான் இந்த முட்டாளை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கணும். செந்தில் செந்தில் BA B.Ed ஆசிரியர். உன் புருஷன் இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாத்தியார் ஆயிட்ட. ஜெயிக்க வச்சிட்டாமதா. நான் எப்போ முதல்ல உன்னை பார்த்தனோ அந்த நிமிஷமே என் மனசுக்குள்ள வந்துட்டேன். உன் மேல எனக்கு காதலும் வந்துருச்சு. இந்த ஆண்டவம் போட்ட முடிச்சியும் அதுவா தான் இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கும் உன்னை பிடிச்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் நீ என்னை சந்திக்கும் போதெல்லாம் உன் காதலுக்காக நான் உண்மையா இருக்க முடியுமான்னு தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். காரணம் என்னை விட நான் பாக்குற வாத்தியார் உத்தியோகத்தை உண்மையா நீ விரும்புற. ஆனா இன்னைக்கு உன் காதலுக்கு உண்மையானவனா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இன்னைக்கு என் காதலும் உண்மையாயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட புருஷன் இப்ப வாத்தியார் ஆயிட்டான். இதெல்லாமே நீ என் மேல வச்ச காதல் நடந்துச்சு.
அதுதான் இன்னைக்கு ஒரு தவமா கிடந்து இதை செஞ்சு முடிக்க வச்சிருக்க. உன்னோட காதல் தான் இந்த கல்ல சிலையாக்கியிருக்க. இல்லங்க, என்னால எதுவுமே இல்ல, எல்லாமே உங்களாலதான். நீங்க என் மேல வச்ச காதலால. அந்த காதல் தான் நம்ம எல்லாரோட கனவையும் நிறைவேற்றிருக்கு. ஊர் உலகத்தையும் உங்களை பெத்த அம்மாவையும் பொய் சொல்லி ஏமாத்தின நீங்க என்னையும் அப்படி கண்டுக்காம இப்படி பண்றதுக்கு எம்புட்டு நேரம் ஆயிருக்கும். ஆனா நீங்க அத பண்ணல. என் மேல இருக்கிற காதலுக்காக எம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டிய. நாங்க உங்களை படிக்க வைக்க கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. படிப்பே ஏறாம அதை விட்டு விலகி திரும்ப அதுக்குள்ளேயே வந்து அதை படிச்சு பாஸ் ஆகுறதெல்லாம் அம்புட்டு சுலபமான விஷயமே இல்லைங்க. இது எல்லாமே நீங்க பண்ணதுக்கு காரணம் என் மேல இருக்கிற காதல் மட்டும்தான். நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற காதலோட அளவுதான் ரொம்ப அதிகம். இல்ல அமுதா, என்ன மாதிரி ஒருத்தன் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துனதுக்கு அப்புறமும் என்னை ஒதுக்கி வைக்காம என்னை படிக்க வச்சு என்னை இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கேன்னா நிச்சயமா உன்னோட காதல் தான் பெருசு. நீ என்ன மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பத்தையும் விரும்பின. ஆசைப்பட்ட ஒருத்தி தன் புருஷனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த குடும்பத்துக்கும் சேர்ந்து கஷ்டப்படுறதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் இந்த காலத்துல தேடி பிடிச்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். அதனால என் காதலை விட உன் காதல் தான் பெருசு. இல்லங்க, ஆ? பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்ற உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறது தான் ரொம்ப பெரிய வரம். அதனால உங்க காதல் தான் பெருசு. ஏய் இல்லமுடா, உன் காதல் தான் பெருசு. சரி சரி, ஏன் காதல் தான் பெருசு. அண்ணா என்னண்ணா, சத்தியமா சொல்றேன், அவன் உசுரோட இருக்கிற விஷயமே இப்போ தோ இங்க வந்தானே, இங்க வந்த போதுதானே எனக்கே தெரியும். நானே அவனை நேர்ல பார்த்து அவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்டேன. அண்ணா என்ன நம்பாம இப்படி கேக்குறியன? அவன் உசுரோட இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன ஓயிட்ட மறைக்க போறேன்? அண்ணா நீ என் கூட பொறுக்கலனாலும் உன்னதானே என் அண்ணன் நினைச்சிட்டு இருக்கேன். நீ போய் என்ன சந்தேகப்படுறியன? ஏண்டா இது என்ன நம்ப சொல்றியா? ஒரே வீட்டுல இருந்து இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாம இருக்குமா? என்ன அம்பிட்டு பெரிய முட்டாளா? வீட்டுல தினம் என்ன பேசுறாங்க என்ன செய்றாங்க கூட உனக்கு தெரியாது. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 வருஷம். எப்படிடா தெரியாம இருக்கும்? என்னென்ன புரியாம பேசிட்டு இருக்க? நான் அந்த வீட்டுல இருந்ததை விட உன் கூட தானே நான் அதிக நாள் இருந்திருக்கேன். அதுவும் உன் ஆளுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துக்கு எப்படி நான் என்கிட்ட கலந்துப்பாங்க? நீயே யோசிச்சு பாருன. என்கிட்ட மறைக்கத்தானே செய்வாங்க. எனக்கு அது தெரிஞ்சா உனக்கு அது தெரிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா என்ன இவன் நம்ம பயடா, நம்பவே கூடாது. இல்ல இவன் அடிச்சு நம்பாம அடிச்சு என்னடா பண்ண போற? டேய் வடிவேலு, வாடா ராஜா வாடா. அண்ணன் ஏதோ கோபத்துல கையை நீட்டி அடிச்சு விட்டான். நீ இதையெல்லாம் தப்பா எடுத்துக்காதடா. சித்தப்பா, அண்ணா அடிச்சது கூட எனக்கு வலிக்கல சித்தப்பா. ஆனா அவர் என்ன சந்தேகப்பட்டாரு பாத்தீங்களா? சரிடா அது என் அடி மனசுல ரொம்ப ரணமா இருக்குது சித்தப்பா. சரிடா மனசு வேதனைப்படாத. என்ன டேய் அண்ணன் ஏதோ ஆத்திரத்துல பேசி அடிச்சுட்டான். அவன் யாரு? ஓ அண்ணன் தானே. இரு போய் இந்த மருந்து சாப்பிடு. சித்தப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சித்தப்பா. இது பத்தாது, எல்லாத்தையும் வச்சுக்க. போய் மருந்து சாப்பிடு. போடா ராஜா போடா. டேய் போடா. டேய் ஒரு விஷயத்தை ஒழுங்கா முழுசா பண்ண தெரியாதா உனக்கு? அவனை அடிச்சு கத்தியால குத்துன நீ அவன் செத்துட்டானு உறுதி பண்ணிட்டு பாடிய வீட்டுக்கு அனுப்பி வச்சு நீ அந்த வீட்டுக்கு போய் அவங்க குடும்பம் கதறி எழுகிறத நீ நேரடியா பாத்துக்கணும்டா. அவனை அறகுறையா போட்டுட்டு அடியாட்களை நம்பி ஒப்படைச்சா இப்படித்தாண்டா நடக்கும். அவன் உன்னோட எதிரி.
சந்தோஷத்துல உனக்கு கண்ணு கூட தெரியலையே. ஆ? யார் அது போனே பாருக்கா? தெரியல. அம்மா புவனா, என்னம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்கிட்டயே மறைச்சிட்டீங்க? சரிதா சரிதா, கோவப்படாத. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? உசுரோட இருக்கிற அண்ணனை செத்து போயிட்டதா சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிட்டீங்கல்ல. இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அது அது வந்து அம்மா அம்மா கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ போனா, உன் கோவம் புரியுது. நீ என் மேல இருக்கிற பாசத்துல பேசுற. அதே மாதிரிதான் அம்மா, அமுதா, மாமா எல்லாரும் என் மேல உள்ள பாசத்துலதான் இப்படி பண்ணாங்க. இதுக்கு அண்ணன் மட்டும் உடந்தையா? இல்ல போனா, எனக்கு பிஎட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னு அன்னைக்கு கத்தியால குத்துனாங்க. இவங்க எப்படி படிச்சு நான் வாத்தியார் ஆகுற வரைக்கும் என்ன உயிரோட வைப்பாங்க. அதான் பாதியிலேயே தப்பிச்சு 2 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இவங்க கண்ணிலேயே மாட்டாம இருக்கணும்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணும். நான் சென்னையிலே தங்கி பிஎட் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது தெரியுமா? சரிம்மா விடுமா, புரியுது. அதான் வந்துட்டோம்ல. தான் வந்திருக்கான். கத்தியால எதுக்கு குத்துனாங்க? கொல்றதுக்கு தானே. என் புள்ள அதுல இருந்து பொழைச்சி மறுபிறவி எடுத்து வாத்தியாரா வந்திருக்கான். எப்படின்னு இருக்க? மாப்ள வாங்க. உங்களை திரும்ப பார்த்ததுல எம்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துட்டோம். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன். 2 வருஷமா நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. போன எல்லாமே ஒரு நல்லதுக்கு தாம்மா. இளங்கோ, இது கோயில். நாம யாரையும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. இங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். அதனால நாம வெளியே போலாம். அப்புச்சி அப்புச்சி அப்புச்சி, ஒரே ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். அப்புச்சி, எனக்காக ஒரே ஒரு நிமிஷம். கோவில்ல யாரோ ஒருத்தர் புலம்புறதா நினைச்சு கூட கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல செய்தி அப்புச்சி. உங்களை நேர்ல வந்து பார்த்து சொல்லலாமே தான் வந்தேன். உங்க மாப்பிள்ள வாத்தியார் ஆயிட்டாக. அவங்க சொன்ன பொய்ய உண்மையாக்கிட்டாக. நான் உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். அத மார்த்தட்டி சொல்லல. உங்க பொண்ணு ஜெயிச்ச
வாக்க மீற மாட்டான். அவன் வாக்கு போச்சுன்னா அவன் உயிர் போச்சுன்னு நினைக்கிறவன். ரொம்ப சந்தோஷம் அப்புச்சி. இனி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அது எப்படியாவது நாம சரி பண்ணிடலாம். இனிமே நாம ஒன்னா இருக்கலாம் அப்புச்சி. என்னது ஒன்னாவா? என்ன லூசு மாதிரி பேசுற? நான் யாரு உனக்கு? அதான் மகளா நான் பண்ற கைமாறு. அவங்களால என்னைக்குமே என்ன வெறுக்க முடியாது. எங்க உறவு ஒண்ணும் காத்துல எழுதின வார்த்தை இல்ல, அது கடவுள் போட்டு முடிச்சு. அதை என்னைக்கும் யாராலையுமே பிரிக்க முடியாது. செந்திலு, எங்கேயும் வெளியில போயிடல, வீட்ல தானே இருக்க? ஆமாமா, வீட்ல தான் இருக்கேன். எங்கேயும் போயிடாதய்யா. இன்னைக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நானும் உன் மாமனும் கடைக்கு போய் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. என்னம்மா? அதான்யா, ரொம்ப நாளா தள்ளி போன விஷயம். இன்னைக்கு அத நல்லபடியா நடத்திடலாம். அதனால நீ வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாதய்யா. நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓட வைக்க அவனே இம்சப்படுத்துறா. ஓ சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். வச்சிடுறேம்மா. சரி, பொறுத்தது பொறுத்தாச்சு. கொஞ்சம் ராத்திரி வரைக்கும் பொறுப்போம். நமக்கு இந்த பூ பழம் அலங்காரம் எல்லாம் வாழ்க்கையில நடக்கணும்ல. ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு, இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல. ம், இப்போ நான் போகலாமா? இப்ப போ. ஏற்பாடெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ராத்திரி வந்துரு. என்ன வெக்கமா? பாக்க இல்ல மாமா, இல்ல மாமா, மாமா சம்பளத்தை கூட்டி மாமா. என்னம்மா அதெல்லாம்? அதுவாயா, நீ நல்லபடியா வாத்தியார் படிப்பை படிச்சு முடிச்சிட்டா உனக்கு சபரிமலைக்கு மாலை போடுறதா வேண்டிக்கிட்டேன். உங்க அப்புச்சியும் இப்படித்தான் வாத்தியார் ஆனதும் ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு விரதத்தை முடிச்சாரு. நீயும் அந்த மாதிரி 48 நாள் விரதம் இருந்து நல்லபடியா மலைக்கு போயிட்டு விரதத்தை முடிக்கணும் ராசா. மா, இந்த மாலை போடுறத ஒரு நாள் தள்ளி போட முடியாதா? வாயிலடி சாமி விஷயம் தம்பி, தெய்வ குத்தமாயிடும். அதுலயும் ஐயப்பன் சக்தி வாய்ந்த தெய்வம்.
இப்படி சந்தனத்தை அடிச்சு சாமியே சரணம் ஐயப்பா. மாப்பிள்ள சாமி, ஐயப்பனை மனசார நினைச்சு கும்பிடு. உனக்கு வந்த சங்கடம் எல்லாம் தானா பறந்து போயிடும். எங்க சொல்லு சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ. அட சொல்லக்கா, அத வாங்கி தீபாவளி காட்டு, சாமி கிட்ட காட்டு. காட்டு. அப்படியே சுத்துப்பா. சாமி சரணம் ஐயப்ப சரணம். சரணம் சாமி. ஐயப்போ சாமியே. அப்புறம் மாப்பிள்ள சாமி, சொல்லுங்க மாமா சாமி. இப்போ மனசு சும்மா சுகமா இருக்குமே சாமி. மாமா, எல்லாத்தையும் நீங்க மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்களே சொல்லுங்க, அவங்க சொல்றது சரியா? நான் அந்த போஸ்டிங்க்கு தகுதியானவளா? அது நீங்க உட்கார வேண்டிய இடம். அங்க நான் எப்படி? என்னால முடியுமா? இதுல நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. நீங்க தான் இதுல எனக்கு ஒரு முடிவை சொல்லணும். அதுக்கு தகுதியான ஆளு நீ தாத்தா. கவலைப்படாம ஏத்துங்க, நான் உன் கூடவே இருக்கேன். சூப்பர்ண்ணா. வாழ்த்துக்கள் ராமவன். வாழ்த்துக்கள்ங்க. கதிரேசன் குடும்பத்துல இருந்து இன்னும் யாரும் வரலையா? அவங்க வருவாங்கன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? அதானே, நேற்று ஏதோ ஒரு வேகத்துல பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாதா அவங்க தகுதி என்னன்னு? இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாமான்னு வீட்டுக்கு போய் ஆழமா யோசிச்சிருப்பாங்க. 3ஆம் கிளாஸ் கூட முடிக்காத நாம இந்த பதவிக்கு வந்து என்ன பண்ண போறோம், இது என்ன வேகம் கூட தெரியாது. வீணா இங்க வந்து தேர்தல்ல நின்னு தோத்து போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலா வராமலே ஓடி போலான்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன, எதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும்? எங்க அண்ணன் தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் அறிவிச்சிட வேண்டியதானே? இருறா வடிவேலு, மொரான்னு ஒண்ணு இருக்குல்ல. மனு தாக்கல் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டா வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன சார், சொல்றது கரெக்ட் தானே? சரிதான் பழனி. தேர்தலுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல, அதுக்கு நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு ஆகணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். சே, என்னடா பழனி, சட்டு வேலையை முடியாம பார்க்கலாம்.
இதோ வந்துட்டாங்கல்ல. ஆமா வந்துட்டாங்க. வேட்பாளர் எப்படி வேணா கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க? நினைச்சேன். என்ன கையெழுத்து மலை ஏறுது? புதுவாத்தி பொண்டாட்டிக்கு நைட்டு பூரா கையெழுத்து போட சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. இவங்களெல்லாம் பதவிக்கு கொண்டு வந்தா இப்படிதான், யாராவது பின்னால நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த வேலைக்கு யார் வர்றதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. ஆமா, இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு கிழிச்சவர் பாரு. போடா, உன்னை விட 100 மடங்கு தகுதி என் அமுதாவுக்கு இருக்குடா. ஓ அப்படியா? இங்க பாரு, நான் கூட்டமா நிக்கிறேன், நீ தனியா நிக்கிற. நீ என்ன ஜெயிக்க போறிய? எந்த தைரியத்துல நீ என்ன எடுத்து நிக்கிற? இத பார், இவங்க சொல்லியோ நான் நினைச்சோ நான் இந்த தேர்தல்ல நிக்கல. என் மாமா கதிரேச சொல்லிதான் நிக்கிறேன். உன் பக்கம் வேணா பெரிய கூட்டமே இருக்கலாம், ஆனா எனக்கு கதிரேச மாமா ஆசீர்வாதம் இருக்கு. அது ஒண்ணு போதும் நான் ஜெயிக்கிறதுக்கு. ஓ, செத்து போனவங்க ஆசீர்வாதத்துல நீ ஜெயிக்க போறியா? நல்லவங்க செத்தா அவங்க உயிர் தான் மண்ணை விட்டு போகும். அவங்க செஞ்ச நியாயம் தர்மம் என்னைக்குமே அவங்க பேரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். எங்க மாமா இந்த ஸ்கூலுக்காக பட்ட கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க மட்டும் உசுரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த பதவியில அவங்க தான் இருந்திருப்பாங்க. அதுக்குதான் விரதத்தை சீக்கிரமா முடிச்சிட்டேன். ஏதோ திட்டம் போட்டான். இனி மாலைய கழட்ட வேண்டியதா? இம்புட்டு அவசரமா சிறப்பு தரிசனம் பார்த்து மாலையை கலட்ட போறியா? மவனே, நீ வேற ஒரு தரிசனம் பாக்குறதுக்கு தானே தெரியுமடா. அம்மா, உன் வேண்டுதல நான் சிறப்பா முடிச்சிட்டேன். அப்படியே இந்த வீட்டுல ஒரு சடங்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு. உங்களுக்கே தெரியும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்பாடு தானே, பண்ணிடலாம். சிறப்பா பண்ணிடலாம். போயே முதல்ல குளிச்சு சாமியை கும்பிடு. முறைப்படி மாலையை கலட்டணும். கழட்டிடலாம். எலி அமனத்தோட எதுக்கு ஓடுதுன்னு இப்பத்தானே தெரியுது. ஐயப்பா, அவனை மன்னிச்சிருப்பா.
ஐயப்பா சாமி சரணம். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அம்மா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு கழட்டி இருக்க, சாமியே சரணமையப்பா சொல்லணும். அரோகரா சொல்ற மாப்பிள, உன் கழுத்தை பாருடி. பழனி மலை முருக மாலை எப்படி? முருகா